இந்த தவத்தினை செய்யும்போது, அன்பர்களும் உடனிருந்து அதாவது மற்ற தவங்கள் எல்லாம் நாம சொல்ல சொல்ல அவங்க ஃபாலோ ஆவாங்க. ஆனா இந்த தவம் மட்டும் அவர்களும் இணைந்து செய்தால் தான் அந்த சிறப்புமிக்க ஒரு யோக நிலையை அடைய முடியும். அதற்கான சில விளக்கங்கள் தர வேண்டும் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது இதுல நித்யானந்த தவத்துல என்ன செய்யறோம்னா, இப்ப நம்ம சொல்லிட்டு தொடர்ந்து செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இப்ப மற்றவர்களெல்லாம் மையத்தோட நிக்கும். இதுல ஒரு செய்முறையும் இருக்கும். அதை அவர்கள் செய்யணும். எப்படி செய்யணும்? மனம் அதில் ஒன்றி அவங்க செய்யணும். ஆனாலும் இந்த நித்யானந்த தவத்துல இந்த நித்யானந்த தவத்திலையும் பிரணவ தவத்திலையும் ரொம்ப வெரி 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 பிராக்டிக்கலா இருக்கும். மற்ற தவத்தை விட இது கொஞ்சம் வேறுபட்டது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது முயற்சி செஞ்சு செய்யணும். நம்ம நடத்துறவர் என்ன பண்ணுவோம்? ஒரு 3 தடவை சொல்லுவோம். தொடர்ந்து செய்து வாருங்கள். தொடர்ந்து செய்யறதுல தான் இருக்கு. ஒரு முறை நாங்க கன்னியாகுமரியில இந்த மூலாதாரத்தில் ஈர்த்து மூச்சை இழுத்து கொண்டே உச்சி அங்கிருந்து உடல் முழுவதும் பரப்புறது. இத நம்ம இங்க இங்க கொஞ்சம் டைம் தான் எடுத்தோம். அங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அது நடந்தது. அப்படியே நடந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த விரியறது அப்படிங்கறது கொண்டு போய் அந்த தவம் 1.5 மணி நேரம் நடந்தது. எல்லாரும் அப்படியே ஆகாயத்துல மிதக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்தது அந்த கன்னியாகுமரி தவம். இந்த நித்யானந்த தவம் அப்படி இருந்தது. அதனால இதுல அவர்கள் விழிப்புணர்வோடு கான்சென்ட்ரேஷனா அத ஒரு செய்முறையோடு செய்யக்கூடிய ஒரு தவமாகத்தான் இருக்கிறது. தவத்தின் இறுதியில எம்டினஸ் ஆயிடும். அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தவம் தான் இந்த தவம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. இது நேரடி வகுப்புல நாம அந்த 1 மணி நேரம் தவம் எடுத்துக்கலாம். செல்வி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். செல்வி அம்மா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனிதா அம்மா சொன்ன மாதிரி நாங்க மூலாதாரத்துல இருந்து உச்சில இருந்து மூலாதாரம் இப்படிதாங்க தவம் செஞ்சுட்டு இருந்தோம். நீங்க இங்க சரியான விளக்கம் கொடுத்ததுனால அத கரெக்டா புரிஞ்சுதுங்கய்யா. எதுங்க முதல்ல ஆரம்பத்துல அந்த சக்தி ஈர்க்கிறதுக்காக செய்யுதுதா? ஆமாங்கய்யா. அதாவது நித்யானந்த தவத்துல ஆரம்பத்துல அந்த மூலாதாரத்துல இருந்து அந்த சக்தியை ஈர்ப்பதற்காக செய்யறதுதான் அது பக்கவாட்டில் விரிந்து சுருங்கிறது. அதுல மேல வேண்டாம். அதுதானே சொல்றீங்க? இல்லைங்க, மூலாதாரத்துல இருந்து உச்சியில இருந்து மூலாதாரம் அது ஆரம்பத்துல செய்யறதுங்க. அது சாதாரணமாக இப்ப என்ன பண்றோம், நம்ம தியானத்துக்கு முன்னாடி நாடி சுத்தி தண்டுவட சுத்தி அந்த நாடி சுத்தி தண்டுவட சுத்திங்கிறதுலதான் அதை செஞ்சுட்டு அப்புறமேல் தியானத்துக்கு வர்றோம். இப்போ நாம தமிழ் ஆனந்த யோகத்துல நாடி சுத்தி தண்டுவட சுத்தி என்பதை தியானத்தில் இணைக்கவில்லை. ஏன்னு சொன்னா மகிழ்ச்சி அதை இதுல இணைச்சு கொடுக்கல. அது தனியாக அதற்கு என்று ஒரு பயிற்சி நம்ம நேரடி வகுப்பில் ஆனந்த கிரியா என்று அதை நம்ம அதனுடைய ஒரிஜினல் இதை கொடுக்க போறோம். அதனால இப்ப நம்ம இங்க இதை கொடுக்கறது இல்ல. நம்ம இப்ப இங்க தியானத்துல நாடி சுத்தி தண்டுவட சுத்தி கிடையாது. சரிங்களா? அதனால அதை நம்ம தனியா பார்ப்போம். அது ரொம்ப 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 சென்சிட்டிவான பயிற்சிங்கம்மா. அதை நம்ம சாதாரணமா செஞ்சுட்டு இருக்கோம். அதனால இப்ப வேணாம்னு சொல்லிட்டோம். சரிங்க. இப்ப அதனால நீங்க அது தண்டுவட சுத்தி இப்ப விட்டுருங்க. சரிங்க. சரிங்க. சரி. அப்புறம் சக்கரங்கள் பிளாக் ஆயிருந்தா சக்தி மேல வராது அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது? அது பிளாக் ஆயிருந்தா வராது. அந்த பிளாக் ஆகிறது நிறைய பேருக்கு பிளாக்கே பெரிய வேதனையாவெல்லாம் இருக்கும். முதுகுல பிரச்சனை, அந்த மணிப்பூர்வத்துக்கு நேரா முதுகுத்தண்டுல பிரச்சனை வரும். அதுக்கு நேர முதுகுத்தண்டுல பிரச்சனை வரும். இந்த முதுகுத்தண்டுல பிரச்சனை வருது பாருங்க நிறைய, அது எல்லாமே பிளாக் தான். கண்டுபிடிக்கிறது அது பிசிக்கலா தெரியுமா? ஆனா பிளாக்கா இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நாம இப்ப இந்த உலகியல் மயக்கத்துல புலன் மயக்கத்துல இருந்தோம்னா அது பிளாக் ஆகி தான் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கீங்க. அது கண்டுபிடிக்கிறதுனா
ஆனந்த யோகத்துக்கு வந்ததுல இருந்து நாங்க விழிப்புணர்வா தாங்க இருக்கிறோம். ஆனா அது சோதனைகள் அப்படியே விழிப்புணர்வா நெறைய இருந்தா அது வருதுங்க. பிளாக் ஆகல. சரிங்க, இது சரிங்க, இத சரிங்க. கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் வந்து இப்ப கண்டுபிடிக்கணும். ரெய்கி இந்த மாதிரியான இந்த ஓ! பிராணிக் ஹீலிங் அந்த மாதிரி இது இதுல அவங்க ஸ்கேன் பண்ணி அங்க பிளாக் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு சரிங்க, பெரிய சரி. ப்ராசஸ். சரிங்க. நமக்கு அது தேவையில்ல. அத கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண சரிங்க. போறோம்? அது அது அத சுத்தம் பண்ணணும். அது இருக்கும். ரைட். அத சுத்தம் சரிங்க. பண்ணி நம்ம மேல போகணும். அவ்வளவுதான். சரிங்க, சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக யாமினி அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க யாமினி. அம்மா. வாழ்க வளமுடன். அப்பா வாழ்க வளமுடன் அப்பா. வாழ்க வளமுடன். ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு ஆ தெளிவு இருந்ததுங்கப்பா. ஆ போன வாரமோ என்னமோ தான் நானும் கீதாவும் பேசும்போது, கீதா கேட்டிருந்தாங்க என்கிட்ட இந்த கேள்வி. "எப்படி ம். விரியறதுன்னு தெரியலையே அம்மி. ஆ ஆ, நீங்க எப்படி பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உங்க சரி. அளவுக்கு ஒரு தெளிவு குடுக்க தெரியலப்பா. ஆனா நான் எப்படி ம். சொன்னேன்னா, நான் ஒரு தாமரைய போல, தாமரை மொட்டு ஆ வந்து அவ்வளவுதான். அந்த ஆ தாமரை தண்டு போய் இணையிற இடம் இருக்கு இல்லையா? அது ஆமா. மூலாதாரம்னு வச்சுக்குவோம். ஆமாப்பா. அப்படியே அந்த மலர் விரிஞ்சு இருக்கிறது போல அப்படி. அப்படி விரியலாம். அதுதான் உங்ககிட்ட நான் சொன்னேன்ப்பா. ஆனா அவங்க ம். இன்னைக்கு இத கேட்கல. ஆனா கண்டிப்பா YouTubeல கேட்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் வந்து சங்கு சக்கரம்னு சொன்னேன். அதுல அந்த சங்கு சக்கரம் அப்படியே விரிஞ்சு போகும் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி விரிஞ்சு சுருங்குறதுன்னு அதை ஒரு உதாரணமா சொன்னோம். ம். நீங்க தாமரை நல்லா இருக்கு. அதுவும் அந்த மாரியும் இருக்கு. அது ஆமாப்பா. பக்கவாட்டுல மூலாதாரத்துல இருந்து விரியறது. நல்லா இருக்கு. வாழ்க ம். வளமுடன். அதுதான்ப்பா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த விலங்கினங்கள பத்தி சொல்லியிருந்தோம்லப்பா. அவங்களோட முதுகு தண்டு வந்து ஹாரிசான்டலா இருக்கும். நம்மளது வெர்டிகலா இருக்கும் அப்படின்னு. ம், ம், ம். அவங்களோட பதிவையும் சேர்த்து நம்ம வந்து அதாவது அவங்களோட அவங்களோட பாவ பதிவுகள் கூட எடுத்துக்கலாமோ? அதுவும் சேர்ந்து நம்மகிட்ட நீங்க வந்து ஆ, நான் நான் இன்னைக்கு நான் மன்றத்துல இன்னைக்கு நானு எங்க நேரு நகர் மன்றத்துல இத பத்தி பேசினேன். ஆ, அது ஹரிசாண்டலா இருக்கும்போது அங்க பாவப்பதிவே வராது. ம். ஏன்னு அதான்ப்பா. அது கேட்டீங்கன்னா, அது நம்மகிட்ட வந்துருமோ? அ அ வந்துருச்சு அப்படின்னு ஒரு புரிதல் ஒரு இது இருந்தது. அங்க பாவப்பதிவே இல்லையே! ஆ, நீங்க எப்பயும் மூலாதாரம் துரியத்துல இணைந்து இருக்கும் பொழுது, உங்கள பாவத்த செய்ய விடாது. ம், அதனால தான் விலங்கினங்கள்லாம் சொத்து சேர்க்கல. ம். இல்லாட்டி அதுவும் சொத்து குவிப்பு வழக்குல போய் ஜெ ஜெயிலுக்கு போயிரும். ஆ. அப்ப அவங்க அங்க அது செய்யவே எப்பவுமே முடியாதுங்கம்மா. இறைநிலையோட இணைஞ்சிருக்காங்கல்லப்பா. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு தேவையில்ல. நமக்கு தானே இந்த வாய்ப்பு தேவை. எந்த வாய்ப்பு? நம்ம அந்த மூலாதாரத்துல இருந்து உச்சிக்கு போறோம். நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு அந்த நீங்க கிடைக்கல நீங்க அப்படின்னு. வந்து ஒரு நல்ல ஒரு பக்குவ நிலை அடைந்த பிறகு, ஆ. எந்த தவமும் செய்ய வேண்டாம். ம். அதுவரைக்கும் நம்ம செய்து தான் ஆக வேண்டும். ம். சரிங்களா? அதுவரைக்கும் செய்து தான் ஆக வேண்டும். ஆமாங்கப்பா. இப்போ இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. ம். அதுக்கு அதாவது குழந்தைகள் வந்து தவழ்ந்து போய் இருந்துகிட்டு இருக்கும்போது, ம். அதுக்கு ஏதாவது ஆ பேராசை, கடும்பற்று அப்படின்னு சொல்லி ஏதாவது கர்ம வினைய சேர்க்கிற மாரி எண்ணங்கள் வருதா? இல்ல. இல்ல. அது நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கும்போது தான் வருது. ம். ஏன் அந்த துரியத்திலிருந்து டிட்டாச் ஆயிருது. இப்ப ம். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கன்னா என்ன பண்றான் அது? அது முதல்ல அந்த மூலாதாரம் அந்த துரியத்துல இணைப்புல தான் இருக்குது. ம். அதுக்கப்புறம் நிமிர்ந்து வந்த பிறகு, அது மூலாதாரத்திலேயே வந்துருது. நீ முயற்சி செஞ்சு மேல கொண்டு வந்து யோகத்துல நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லுது. ம். அப்படி கொண்டு வர்றதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, டிட்டாச் பண்ணி கொண்டு போறோம். ம். மனிதன் வந்து மூலாதாரத்துல இருந்து டிட்டாச் பண்ணி துரியத்துக்கு கொண்டு போறோம். ஆனா விலங்கினங்கள் டிட்டாச் எல்லாம் பண்ணவே முடியாது. ஆனா துரியத்தோட இணைப்புல இருந்து கொண்டே இருக்கலாம். ம். இப்ப 2 ஆப்ஷன். 1 நீங்க ஹரிசாண்டால வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பாவப்பதிவு கிடையாது. தேவை அளவுல இருந்துட்டு நீங்க பாட்டுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனா இறை உணர்வு பெற முடியாது. ம். ஆனா நீங்க வெர்டிகலா மாறுனீங்கன்னா, உங்களுக்கு இறை உணர்வு பெறுவதற்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்க ம். மேல உயர்த்தி போய் டிட்டாச் பண்ணி மேலயும் போலாம். இல்ல கீழயே இருந்து வீணாவும் போலாம். நீங்க வீணா போய் முடிவு எடுக்கிறீங்களா? இறை உணர்வு பெறுறீங்களாங்கிறது நம்ம முடிவு எடுத்துக்கணும். இல்ல ம். வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா பேசாம விலங்கினங்கள் மாரி வாழ்ந்துட்டு போயிரு. ம். 2 ஆப்ஷன் தான். எத சிறப்பு. எடுத்துக்கலாம்? ம். கண்டிப்பா மேல போயிட்டு அப்ப இப்ப இறைநிலையோட இப்ப இப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஏன் என்ன ம். ஆன்சர்னா,
ஏன் விலங்கினங்களை விட மனுஷன் மோசமா இருக்கிறான்? ம். ரைட்டா? ம். அது காரணம் என்னன்னா, அவன் துரியத்தினுடைய இணைப்பு இல்லாமல் மூலாதாரத்திலேயே நிக்கிறதுனால அதை விட மோசமா இருக்கான். கண்டிப்பா. அப்ப அவன் இதை உயர்த்தி மேல கொண்டு போக வேண்டிய வேலையை செய்யறதுக்கு தான் பிறந்திருக்கிறான். ஆனா அந்த வேலையை செய்யறதே இல்லை. இந்த மூலாதாரத்துல பெருக்கி 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 இன்னும் இப்ப இப்பயும் பாத்தீங்கன்னா, இப்பதான் எனக்கு இப்ப இந்த இந்த ஒரு 2 நாளா தான் எனக்கு இந்த இது யோசனையே வருது. என்னன்னா, சக்தி இருப்பு தவம்னு அதையும் பெருக்கி கொண்டு வந்து மூலாதாரத்துல குவிச்சு அப்படியே இந்த உலக பொருள்கள் எல்லாத்தையும் பெருக்கிக்கிறதுக்குன்னு அதுக்குன்னு இப்ப இன்னைக்கு ஆன்மீகம் சொல்லித் தரக்கூடியது நிறைய வந்துருச்சு. கூட்டம் எக்கச்சக்கமா போகுது, அள்ளி தள்ளுது. ரைட்டா? அப்ப அதுவும் கடைசியில என்னன்னா, இப்ப என்னாச்சுன்னா, இந்த யோகத்தின் மூலமாக உலக வாழ்க்கையை எப்படி நல்லா அனுபவிக்கிறது, அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆசிரமங்களும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே ஞானம் அடையவே முடியாது. இதனுடைய விளைவுகளையும் பின்னாடி பெரிய விளைவுகளாக அனுபவிக்கத்தான் வேண்டும். வேற வழி இல்ல. அது இப்ப ஒரு ட்ராக் மாறி போகுது. யோகம் அதாவது ஆன்மீகமே ஒரு மாதிரி ட்ராக் மாறி கொண்டு போய் அது சேர்ற இடத்த பொறுத்து இருக்குப்பா. தண்ணி எங்க போய் சேருதோ அது அதுவாதான் மாறும். அந்த மாதிரி இது வந்து புரிதல் தான், புரிதல் தான். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுலதான் இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அது இல்லப்பா, நீங்க இப்போ ஆரம்பத்துல தவம் எடுக்கும்போது நீங்க சொல்லும்போது அந்த ஒரு சங்கல்பம் இருக்குல்லப்பா, அதுல தவம் பண்ணும்போது நமக்கே கண்டிப்பா வேண்டுதல்னு எதுவுமே இருக்காது. நீங்க சொல்ற அந்த எம்டினஸ் மட்டும் தான் இருக்கு. இதே தவம் தான் அவங்க பண்றாங்க. அங்க எப்படி வேண்டுதல் வருதுன்னா அந்த ஒரு ஆரம்பம் தான். அது எங்க போய் ஆரம்பிக்கணுமோ அந்த ஆரம்பம் தான். இப்பமா நான் என்ன கேக்குறேன், அதாவது இந்த நமக்கு வாழ்க்கை வசதிக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் பெறுவதற்கு தியானம் பண்ணிட்டு அந்த பொருள்கள் எல்லாம் பெறுவதற்கு பிரபஞ்சத்திடம் அப்படியே சங்கல்பம் வைங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இங்க தியானத்துக்கு வர்றவங்க எல்லாமே வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள்களை எக்ஸஸா வச்சிருக்கவங்க மட்டும்தான் வந்திருக்கிறார்கள். இவர்கள் தியானம் பண்ணி வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக கேட்பதுதான் நடக்குமே தவிர தேவைக்கு கேட்பது என்பது நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு நீங்க விலங்கினங்கள் பத்தி சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களோட பிறவிகளையும் நிறுத்துறதுக்கு நம்மளாலதான் முடியும். என்னைக்கு நம்ம இறைநிலையோட சேர்ந்து உணர்ந்து இருக்கிறோமோ அப்போதான் அதுங்களோட கஷ்டங்களோ இல்ல பிரச்சனைகளையோ நம்மளால அதை தீர்க்க முடியும். அவங்க நம்மளுக்காக ஓர் அறிவுல இருந்து 5 அறிவு நமக்காக பிறவி எடுத்தது, நமக்காக வெயிட்டிங்ல இருக்கு. பல தடவை நம்ம பேசியிருக்கோம். அது நமக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஆமா. வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இந்த தியானம் செய்யும் போது புரிந்து உணர்வோடு செய்ய வேண்டும். அறுதியிட்டு தியானம் புரிந்து செயல்படுத்தவும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தியானம் செய்யும் போது கிடைக்க வேண்டியது அனைத்தும் தானாக கிடைக்கும். அது எனக்கு நிச்சயமா நாம வேண்டுதலே வேண்டாம், அனைத்தும் தானாக கேட்டு பெற வேண்டியது இல்ல. அது நமக்கு என்ன வரணுமோ அது கரெக்டா வரும். நாம வந்து புரிந்து செயல்பட வேண்டும். இப்போ மகரிஷி முன்னாடி தறி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில எல்லாமே இழந்து அப்புறமா சாப்பாட்டுக்கு புட்டு வித்து சாப்பிட்டு புட்டு வித்து அப்புறமேல் சாப்பாடு சாப்பிட்டு இப்படி எல்லாம் இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்த பிறகு அப்புறமேலு இப்படி பெரிய ஆசிரமத்தை கட்டி இங்க வந்து மக்கள்லாம் உட்கார வச்சுட்டோம். இப்ப அவருக்கு என்ன வேணும்னாலும் கிடைச்சா இல்லையா? சாமிஜி என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் இருந்தோமா இல்லையா? இருந்தோம். அவர் எதையும் கேட்க மாட்டாரு. ஆனா இப்ப சாமிஜி, இப்ப நாங்களாம் சாமிஜி கூட இருந்தோம். நண்மணி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதாவது கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, என் தலையை அழக வச்சாலும் கொண்டு கொடுத்துருப்போம்ல. ஆக என்ன வேணும்னாலும் கிடைக்கும் அவருக்கு, ஆனா கேட்க மாட்டாரு. அந்த நிலைதான் ஞானம். ஆமாங்கய்யா, அதுதான் நிச்சயமா அந்த நிலையை நாம் அனைவரும் அடைவோம். உண்மையிலே சொன்ன மாதிரி பொருள் பற்று இல்லாதவர்கள் தான். ஏன்னா நம்ம ஞானத்தை நோக்கிய பயணம் தமிழ் ஆனந்த யோகத்திலே பொருள் பற்று அற்றவர்கள் தான் இங்கே இணைந்திருக்கிறோம். எனவே அந்த உங்களுடைய வழிகாட்டுதல் சிறப்பாக பயணிக்க வைக்கும் இறைஞானத்தை. அடுத்ததாக ரிஷிபாபா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ரமேஷ் சார், ரமேஷ் அவர்கள். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான கருத்து ஐயா. எனக்கு புரிதல் நான் பண்ணது
மூலாதாரத்துல இருந்து உச்சிக்கு போகும்போது ஒரு சூறாவளியை பத்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். அந்த எண்ணத்துல அப்படியே போறேன். கீழே வந்து அது என்ன என்ன மாதிரி கூர்மையாக சூறாவளி, என்ன மாதிரி அது சுழற்சி சூறாவளியா சுழற்சி 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 ஒரு அப்படியெல்லாம் வளைய மாதிரி, பண்ணாதீங்க. இல்ல அதெல்லாம் பண்ணவே ஒரு பண்ணாதீங்க. ஒரு ஒரு அப்படி வளைய மாதிரி பண்ணாதீங்க. போற மாதிரி. நீங்க ஸ்பைரலா இப்படி சுத்தி சுத்தி ஐயா அது மாதிரி எல்லாம் நீங்க நீங்க பண்ணுனீங்கன்னா ஏதாவது ஒரு மையத்துல பிளாக் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பிரச்சனை வந்துடும். அது மாதிரி செய்யாதீர்கள். அதுதான் ஏன்னா இது என்னன்னா ஒரு அழுத்த மாதிரி கூர்மையா வந்து இங்கிருந்து மேல போய் அகலமா விரியுது. அது எப்படின்னா அந்த சூரியனுடைய சுத்தி இருக்கிற கிரகம், நம்ம கிரகம் வரும், அதுக்கு மேல ஆமா போயிட்டு அது மேல போயிட்டு திருப்பி வந்து ஒரு நீல கலர்ல வந்து அது அழுத்தமா வராத மாதிரி அந்த மூலாதாரத்துல வந்து அந்த அழுத்தம் தர்ற மாதிரி அந்த கொஞ்சம் நினைச்சிட்டு. பொறுங்க. இப்ப நம்ம இதுல எதையாவது பாவனை செய்ய சொல்லி என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? இல்ல 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 இல்லையா. கொண்டே உச்சி அவ்வளவுதானே தவிர இதுல சரி இது சரி மாதிரி சரி. ஏதாவது பாவனை செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல வரக்கூடிய ஒரு பக்க விளைவுகள் வரும். அதை நம்ம தான் அனுபவிக்க வேண்டி வரும். தயவு செய்து அப்ப செய்ய அப்ப அதுல அப்ப எதுவுமே தேவையில்லை. எதுவுமே எதையும் நினைக்காது. ப்ளூ நினைக்காது. கலரு எதையும் சாதாரண நினைக்காது. மூச்சு மேல போகுது, மூச்சை திருப்பி இழுத்துக்கிட்டே ம் மூச்சை இழுத்துக்கிட்டே மூலாதாரத்துல இருந்து உச்சிக்கு நம்ம அப்படி மூச்சை இழுத்துட்டே வர்றோம். அந்த சக்தி மேல வருது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சரிங்க சரிங்க இது சுற்றி சரிங்க வருதா, சரிங்க. இப்படி வருதா, அப்படி வருதா, எந்த அந்த பாவனையும் செய்யாதீர்கள். சரிங்க சரிங்க ஐயா சரிங்க வேண்டாங்க, அது வேண்டாம். இந்த சரி. இந்த மாதிரி இடத்துல சென்சிட்டிவான இடத்துல அதை பண்ணாதீங்க. அது வந்து நமக்கு நன்றி எங்கேயாவது பிளாட் அதிகமாயிரும். நன்றி. ஏன்னா எனக்கு வந்துட்டு என்ன தெரியுமா விஷயம், ஏன்னா நீங்க சொல்ல முடியல அந்த இது சுத்தது, அந்த அந்த இது சுத்த பத்தியில அந்த ரவுண்டா இது சுழற்சி அந்த இது சொன்னீங்க பட்டாசு சுத்துற மாதிரி. ஆமா அது வந்துட்டு அது வந்து அதே அதே மாதிரி வந்து இதுவும் அதே போகுது. அந்த எண்ணத்துல நான் அப்படியே ஃபீல் அது நான் எங்க பண்ணிருந்தேன். சொன்னேன், நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அது எங்க சொன்னேன், அது மூலாதாரத்துல இருந்து மூச்சு இழுத்துக்கொண்டே விரிகிறோம். ஆமா விரியறது ஆமாங்க எப்படி ஆமா. விரிகிறது அப்படின்னா அந்த சங்கு ம் சக்கரத்துல அந்த தீப்பொறி எப்படி விரிகிறதோ ஆமா அது மாதிரி ஆமாங்க ஆமா. அப்படியே விரிங்க. அப்படி சரி சரி விரியுங்க. சரிங்க 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 உதாரணத்துக்கு தான் சரிங்க சொன்னமே தவிர நீங்க சரி சரி சரிங்க மூலாதாரத்துல வந்து சங்கு சக்கர தியானம் செஞ்சிடாதீங்க. சரி 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 அந்த இடத்துல சரிங்க சரிங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு புரிதலுக்காக சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓ ஓ சரிங்க நீங்க சரிங்க சரிங்க ஐயா. ஜஸ்ட் மனம் என்ன ஆனோம்னா விரியணும், சுருங்கணும், உயரணும், அவ்வளவுதான். மூலாதாரத்தில் என்ன பண்ணணும், மூலாதாரத்தில் மூச்சை இழுத்துக்கொண்டே மேல ஒரே அவ்வளவுதான். அங்க போய் நீங்க எந்த பாவனையும் செய்யாதீங்க. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். தேன்மொழி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இது ஒரே ஒரு வாழ்க நிமிஷம் வளமுடன். இருங்க ஐயா. ஒரு கருத்து ஒண்ணு எனக்கு கிடைச்சது இன்னைக்கு, அதுவும் எனக்கு தெளிவாச்சு. ஐயோ சீக்கிரம் வாங்க. சொல்லுங்க. அது நான் உங்ககிட்ட தனியா கூட கேட்கணும்னு இருந்தேங்க ஐயா. இது ஒரே நிமிஷங்க ஐயா. இது ஏகாதசி பத்தி ஏகன் இருங்க ஐயா, வேற யாருன்னா பேச சொல்லுங்க ஐயா. இல்லன்னா இருங்க ஐயா. அம்மா யோசிச்சு வைங்க, அடுத்து அன்பர் பார்க்கலாம். வேதாச்சலம் ஐயா, வாழ்க வளமுடன். வேதாச்சலம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இப்ப நம்ம மண்டலத்துல இருந்து குரூப்ல சேர்ந்ததுல இருந்து என்னுடைய அனுபவம் என்ன வேணுதுன்னா, நம்முடைய தகுதியை வளர்த்துக்கும் போது நமக்கு என்னென்ன தேவையோ தானா ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிட்டே வரப்போகுது. அப்படிதானே நீங்க சொல்ல வரீங்க? ஆமா ஆமா, நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும், தானா கிடைக்கும். நம்ம எதுவுமே கேட்கணும்னு அவசியமே இல்லை. அதாவது தேவைக்கு குறை என்பது வராத அளவுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு மாதிரி கிடைக்கும், இவங்களுக்கு மாதிரி கிடைக்கும், அப்படி எல்லாம் பார்க்க முடியாது. நமக்கு தேவை என்ன என்பது நமக்கு கிடைக்கும். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கை தேவைக்கு என்னையோ அது தானா கிடைக்க போகுது. கிடைக்கும் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதுக்கான வழியும் நமக்கு அமையும். ஆமா. ஆனா நீங்க இதை இப்படி புரிஞ்ச கூடாது. நான் தேவையானது, நான் இவ்வளவு காலமா நான் 10 வருஷமா வந்து தேவையானதெல்லாம் நினைச்சு வச்சிருந்தேனே, அதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதான் கிடைக்கும். அதுதாங்க இப்ப பாருங்க, என்ன தேவை நம்முடைய வாழ்க்கை, இப்ப பாருங்க, என்ன தேவையோ அது இல்ல. இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த கடையில பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு 2 வருஷமா நினைச்சுக்கிட்டே இருக்கும், போவே முடியல. ரைட்டு. இப்ப நல்ல தியானம் பண்ணோம், நீங்க தியானம் பண்ணோம். இப்ப அந்த கடை பிரியாணி எனக்கு கிடைக்குமா? இல்ல.
இப்ப உங்களுக்கு தேவை என்ன? பசி. உங்களுக்கு ஆமாங்க. பசிக்கு வேண்டிய உணவு கிடைக்கும். புரியுதுங்க ஐயா. அதனால நம்ம ஏற்கனவே குப்பையெல்லாம் நினைச்சு வச்சிருக்கோமே, அதெல்லாம் இப்ப நடந்துரும். நிறைய அதுவும் பேர் இப்ப தேவையில்ல. அந்த மாதிரி தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அது தேவையில்ல. கூட அப்போ தேவையில்லாம எதிர்காலத்தை நினைச்சு பயப்படவும் தேவையில்ல அப்போ. தேவையில்லை. அதான் கேட்டேன். தேவையில்லை. அதுதான் நான் கேட்க வந்தேன் ஐயா. இப்ப நீங்க இந்த 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 நிலையில நீங்க பகவத்கீதையை பாருங்க. எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது, எது நடக்குமோ நன்றாக நடக்கும். அவ்வளவுதான். அந்த நிலைக்கு வந்துருவீங்க. அவ்வளவு. இன்னொரு கேள்விங்க ஐயா. கொஞ்ச நாளைக்கு முன்ன பாத்தீங்கன்னா நம்ம இந்த விழிப்புணர்வு பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்ன ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் அதுக்காக பதட்டப்படாம அது எப்படி சரி பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான தீர்வு யோசனை பண்ணேன். பண்ணிட்டு நான் என்னுடைய ரெகுலர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். சரி. பட் என்ன சுத்தி என்னுடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர் என்ன சொல்றாங்க, என்ன இந்த விஷயம் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து போச்சு, நீ இதுக்காக பதட்டப்படாம நீ பாட்டு டெய்லி ரொட்டீன் பண்ணிட்டு இருக்க, அப்ப இந்த விஷயம் நடக்க போறது உனக்கு தெரியுமா அப்படின்னு என்ன பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. எப்படி கடந்து போறதுன்னு தெரியல எனக்கு. அதாங்க இப்படி இதுக்கு பதட்டப்படாம நான் இதுக்கு பதட்டப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு நெஞ்சு வலி வந்து நீங்க அந்த வேலையை எக்ஸ்ட்ரா வேற பண்ண வேண்டி இருந்திருக்கும். இப்ப பதட்டப்படாம இருக்கிறப்ப அதுக்கு என்ன, இது வர வேண்டியது வருது, அதை பண்ண வேண்டியது பண்ணிதான் ஆகணும். இப்ப எக்ஸ்ட்ரா ஒண்ணு இப்ப நிறைய பேர் பதட்டப்பட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க போய் ஹார்ட் அட்டாக் ஆகி படுத்துக்கிறாங்க. டபுள் ஒர்க் ஆயிப்போம். அதுல இருந்து போகாம அதை ரிலாக்ஸா நம்ம அதை எதிர்கொள்றதுதான் நமக்கு நம்மளுடைய விழிப்புணர்வு. நன்றிங்க. வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு என்ன தேவையோ அது தெரியும். அதே மாதிரி அந்த இறைநிலைக்கு நமக்கு எது கொடுத்தால் நல்லதோ அதை தான் கொடுக்கும். அதை நீங்க ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும். ஐயா குணசேகரன்றவர் சாட்ல போட்டிருக்காங்க, கடும் பற்று அற்று வாழ்வதே இறைவனை அடையும் வழி என்பது மற்றும் அதுவே பிறவி நோக்கம் என்று என்னால் உணர முடிகிறது. நன்றி. அருமையான விருப்பம் ஐயா. வாழ்க நன்றி நன்றி வளமுடன். நன்றி. உண்மை உண்மை உண்மை. அதுதான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்காகத்தான் இத்தனை யோகம், இத்தனை நன்றி. பயிற்சியும். நன்றி நன்றி நன்றி. ஐயா. ரிஷி பாபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். இன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து நல்ல தெளிவு கிடைச்சிருச்சுங்க ஐயா. எனக்கும் அந்த கேள்வி உண்டுங்க. ஏன் நம்ம நித்யானந்த தவத்துல மூலாதாரத்துல இருந்து சுழுமுனை வழியா எழுப்பிதான் ஆற்றல் பெற முடியுமா என்ன? நமக்கு எப்பவும் ஆற்றல் கிடைச்சுக்கிட்டே தானே இருக்கு. நம்ம எதன் மேல கவனம் செலுத்துறோமோ அது நமக்கு நம்மோட இணக்கமா தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஆனா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு புரிஞ்சுதுங்க ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சது மட்டும் இல்லைங்கம்மா, இந்த புரிதல் எனக்கு இன்னைக்கு வந்து கமலமணி அவங்க அம்மாவுடைய மன்றத்தில் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு புரிஞ்சது இது. ஆனா அங்க கூட நான் சொல்லல, இங்கதான் வந்து சொன்னேன். இன்னைக்குதான் நான் முத எனக்கு இது இன்னைக்குதான் எனக்கு இந்த தெளிவே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் யோசிக்கிறேன், அங்க மன்றம் முடிச்சுட்டு வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது யோசிக்கிறேன், ஏன் மூலாதாரத்திலேயே பெருக்குனா உடம்பு முழுவதும் பெருகாதா? பெருகும்ல, பெருகத்தானே செய்யும். அப்படியே பெருகின பிறகு திணிவு பெற்று அது விரிஞ்சு ஏன் நித்தியானந்தம் நடக்கக்கூடாதா? நடக்காது. அது என்ன ஆயிரும், அது புலனொலியாக நம்ம இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தான் பயன்படும். ஆனா இது மேல போய் வந்து நிறைய போது அது வித்தியாசப்படுது அப்படின்னு அங்கிருந்து வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன். அதை இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். இன்னைக்குதான் எனக்கு அந்த புரிதல் வந்ததுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா அதுக்கப்புறம் நித்யானந்த தவம் செய்யும் பொழுது இந்த சுவாசம் சுழுமுனை வழியா மூச்சை இழுக்கும் பொழுது ஒரு விதமான உஷ்ணம் வந்து மூச்சு அந்த முடிகிற இடத்துலயும் அதே மாதிரி மூச்சு வெளியில விடுற பொழுது அந்த முடிக்கும் நேரத்திலயும் ஒரு உஷ்ணம் அதிகமா தெரியுது. வரும் வரும் வரும். இப்ப யோகத்துல இருக்கவங்களுக்கே இந்த உஷ்ணம் மேல வரும் இருக்கும். இப்போ அந்த உஷ்ணம்ங்கிறது வந்து நம்மள ஒண்ணும் பண்ணாது. எப்ப அது பாதிக்கும் அப்படின்னா, இந்த யோகத்தையும் பண்ணிட்டு இந்த உலகையிலையும் ரொம்ப அதிகமான ஒரு மயக்கத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த உஷ்ணம் நம்ம பாதிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த உஷ்ணம் வந்து நீங்க பெரிய யோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த உஷ்ணம் இருக்கும். ஆனா அந்த உஷ்ணம் வந்து அவங்களை உடலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மாறாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம முழுமையான யோகத்துல இல்லை, உலக இயல்லையும் இருக்கிறோம்.
இந்த உஷ்ணமும் இருந்து இந்த உலகியல் டென்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பாதிப்பு. அப்ப அவங்க என்ன பண்ணணும்? ஒண்ணு நீங்க அந்த வேலையை பாருங்க, தியானத்தை கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க, சாந்தி தவம் பண்ணுங்க அப்படின்ற வேண்டிதான். அதுக்காகத்தான் மகரிஷி என்ன சொல்றாரு, நீ உலகியல்ல கொஞ்சம் பக்குவப்பட்ட பிறகுதான் நீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றாரு. நம்ம அது படாம இதை செஞ்சோம்னா அந்த உஷ்ணம் வந்து நம்மை பாதிக்கும். அந்த உஷ்ணம் நல்லதுதான். ஆனா மேல வாழ்நாள் வர்ற முழுக்க உஷ்ணம் நமக்கு நல்லதுதான். வாழ்நாள் முழுக்க உலகியல் வாழ்க்கையும் இருந்துதானங்க வேணும் வேணும் வேணும். நீங்க அதனாலதான் நீங்க பாருங்க, ஒரு ஒரு ரூல் சொல்லுவாங்க, நல்ல தியானம் பண்றவங்க ஆயில் பாத்தி எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நாங்க எல்லாரும் ஆயில் பாத்தி எடுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்? இது அந்த உஷ்ணம் மேல வருது பாருங்க, அந்த உஷ்ணத்தை தணிச்சிடும் ஆயில் பாத் எடுக்கும் போது. அப்ப ஆனா யோகிகள் வந்து அதை தணிக்க மாட்டாங்க, தணிக்க மாட்டாங்க. அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்ப ஆயில் பாத் எடுத்தா தணிஞ்சிரும். ஏன்? அவங்க 100% யோகத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க தணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உஷ்ணம் அவர்களை பாதிக்காது. ஆனா நாம என்ன பண்றோம்? ஏன் அதை ஆயில் பாத் எடுத்து தணிச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம தியானம் பண்ணணும். ஏன் அடுத்து இங்க வந்தோடனே பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வேலையை பார்க்கணும், இதுக்கு இதை பண்ணணும், பேரனுக்கு காது குத்தணும், இத்தனை வேலை இருக்கே. அப்ப நம்ம கீழே கொண்டு வந்துதான் ஆகணும், பேலன்ஸ் பண்ணிதான் ஆகணும். புரியுதுங்க. அதனால அந்த உஷ்ணம் இருக்கும், நல்லதுதான். அந்த உஷ்ணம் தவறு கிடையாது. ஆனால் அது நம்ம உடலை பாதிக்கக்கூடிய அளவுக்கான நிலைக்கு போகாம பாத்துங்க. அதனால கண்ணு கூட அந்த பிளர்டா இருக்குங்க ஐயா, ஒரு விதமான ஆயில் பாத் எடுத்துங்க, ஆயில் பாத் எடுத்துங்க. ஆயில் பாத் எடுத்துட்டு ரொம்ப அதிதீவிர தியான பயிற்சி செய்யாதீங்க. நிறைய இப்ப நான் இன்னொன்னு நான் சொல்றேங்கம்மா, நிறைய பேர் அதிதீவிரமாக அந்த பயிற்சி அப்படின்னு சொல்லி சில அமைப்புகளே கொண்டு போகுது. அதிதீவிரமான பயிற்சி, அதிதீவிரமான பயிற்சியை பண்றது எதுக்கு? இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம என்னத்தையோ பெறப்போகிறோம். இது என்ன பண்ணிடும்னா, அது நமக்கு ஒரு பெரிய உடல் ரீதியாக ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடும். நிறைய பேர் அந்த பயிற்சியில இருந்து ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 10-30 பேர் காணாமாங்க. ஏன்னா அவங்களாம் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல போய் மாத்திரை சாப்பிடுற நிலைமைக்கு போயிடும். ஐயா இது எப்பயுமே இது வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்கணுமா. இப்ப என்ன பண்றோம்? அதிதீவிரமான பயிற்சி நீங்க எப்ப பண்ணணும்? அதிதீவிரமான அந்த புலன் மயக்க வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன், அதெல்லாம் குறைச்சிட்டேன், பக்குவப்பட்டுட்டேன். அப்ப அதிதீவிர பயிற்சி இதுல பண்ணுங்க. நீ அதையும் அதிகமா வச்சுக்கிட்டு இதையும் நான் அதிதீவிரமா பண்றேன். இன்னொன்னு என்னன்னா, அந்த உலகியல் வாழ்க்கையில் அதிதீவிரமாக நிறைய அதை பெறணுங்கிறதுக்காக இதை பண்றேன், நிச்சயமா வந்து ஆஸ்பத்திரியில படுத்துருவாங்கம்மா. நிஜங்க ஐயா, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் அந்த பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க. இன்னொரு வந்து பயிற்சி, தீப பயிற்சி செய்து ஜீவகாந்த பெருக்கம் அதிகமாயி அதுவே அவங்களுக்கு நோயா மாறிடுச்சுங்க. நோயா மாறினது மட்டும் இல்லம்மா, 2 பேரும் முழு பைத்தியமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். நம்ம அன்பர்களே. சுவாமிஜி என்னன்னா, ஒரு வாரத்துக்கு 1 நாள் செஞ்சா போதும்னு சொன்ன பிறகு ஏங்கய்யா அதுல இருந்து அந்த டிவியேட் ஆகுறாங்க? ஏமா நம்ம ஆசையை சொல்லி ஆசையை கொடுத்துடுறோம். இதுல அது கிடைக்கும், இதுல இது கிடைக்கும், இதுல அது கிடைக்கும், இதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அது தீவிரமாக பயிற்சியம் பண்றான். ரைட்டுங்களா? தப்பு. எதுலயும் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல எதுலயும் எது கிடைக்கும்னே சொல்றது இல்லை. எதை விடுறதுக்கு தான் நம்ம பயிற்சி, இருக்கிறத விடுறதுக்கு தான் பயிற்சி. கிடைக்க வேண்டியது எவ்வளவு கிடைக்கணும், எப்ப கிடைக்கும், கரெக்டா கிடைக்கும், அது நமக்கு பாதிக்காது. ஆனால் கிடைக்க வேண்டும் என்று தவம் பண்ணோம்னா கிடைக்கும், விளைவும் வரும். விளைவு ரொம்ப மோசமானதாக இருக்கும். இதை நம்மள்ட்ட கேட்கறவங்களுக்கு தான் சொல்ல முடியும், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. புரியுதுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. பொருள் பற்று நிறைந்த வாழ்க்கையில இப்படி இருக்காங்க. நம்மளுடைய தேடல் ஆன்மீக தேடலும் ஞான தேடலுமாகவே இருக்க வேண்டும். பொருள் பற்றிலிருந்து ஒதுங்கி நின்றால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அதே மாதிரி ஜீவகாந்தம் பெருகும் போது நீங்கள் அதை வந்து செலவழிக்கணும். ஓரளவுக்கு நமக்கே தெரியும், நல்ல இப்ப தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் செஞ்சு ஜீவகாந்தம் பெருகி இருக்கும் போது நாம அதுக்கு மன்றங்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ கொடுக்கக்கூடிய ஞான அந்த மாதிரி நம்ம செலவழிக்கணும் சொன்னோடனே நேரா வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ல மைசூர் பாக் வாங்கி சாப்பிட்டோம்னாலும் செலவழிக்கிற மாதிரி அப்படி பண்ணிடக்கூடாது. அப்படி இல்ல, அறிவு தானம் சொல்றேங்க ஐயா. அதனாலதான் மகரிஷி நமக்கெல்லாம் என்ன பேரு கொடுத்தாரு பாருங்கம்மா.
நமக்கு என்ன பேருக்கு சொல்லியிருக்காங்க? அருள் நிதி. சாமி என்ன சாமி இந்த பேருக்கு அர்த்தம்னு கேட்போம் நாங்க. அப்ப நிதினா கொடுக்கறதுப்பா. அருளை நிதியாக கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு, அதுக்காக தான் உங்களுக்கு அருள் நிதின்னு பெயர் வச்சேன் அப்படின்னாரு. கரெக்ட்டுங்க. ரொம்ப நல்ல பேருங்க ஐயா. இன்னைக்கு இந்த விளக்கம் காலையிலயே சொன்னீங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. பிரம்ம ஞானத்தையும் அருள் நிதியும் முதல்லயே கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடங்கன்னு சொல்லியிருக்காரு. ஐயா தனுஷ்கன் ஐயா மீண்டும் ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அந்த உடல் வெப்பத்தை சமன்படுத்த காயகல்ப பயிற்சி பெரிதும் உதவும் அல்லவா ஐயா அப்படின்னு. காயகல்ப பயிற்சியும் உடல் உஷ்ணத்தை இன்க்ரீஸ் பண்ணும், கூட்டம். உடல் உஷ்ணத்தை சமப்படுத்த 2 தான். ஒண்ணு சாந்தி தவம், இன்னொன்னு நம்ம ஆயில் பாத் எடுத்துக்க வேண்டியதான். ஐயா இன்னொன்னு என்னுடைய அனுபவத்துல வையகத்தை நோக்கி கைகளை வச்சு வாழ்த்துற பொழுது நல்லா அந்த எனர்ஜி நம்ம உடல்ல இருந்து வெளியே போய் அந்த ஆற்றல் நல்ல ஆற்றலா மாறுது. அந்த நோக்கத்தோட நீங்க கொடுக்கறது அதுவும் நல்ல வகைதான், நல்ல வகைதான். நன்றிங்க ஐயா. ஆனா ஐயா கேட்டதுக்கு உடல் உஷ்ணத்தை சமன் பண்ணுவதற்கு சாந்தி தவம் பண்ணலாம், ஆயில் பாத் எடுத்துக்கலாம். உணவுல கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். இது எல்லாமே செஞ்சுக்கணும். காயகல்பம் பண்ணும்போது உஷ்ணம் கூடும். நன்றி அம்மா. ஆனா அந்த காயகல்பத்துல 2 பகுதி இருக்கு. ஓஜஸ் மட்டும் போடாம நீங்க வெறும் இது அசுனி முத்திரை மட்டும் பண்ணீங்கன்னா ஒண்ணும் பண்ணாது. ஓஜஸ் போட்டீங்கன்னா உஷ்ணம் கூடும். இது எல்லாத்தையும் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. அவருடைய கேள்வி மற்றவர்களுக்கும் கொஞ்சம் தெளிவு ஏற்படுத்தியிருக்கோம். தேன்மொழியம்மா பேசலாங்களா? வாழ்க வளமுடன். தேன்மொழியம்மா வைகுண்ட ஏகாதசி பத்தி ஏதோ கேட்கணும் போல இருக்கு. ஒரு தடவை டச் பண்ணிக்கோங்கம்மா. சொர்க்கவாசல் திறந்துட்டாங்களோ? 2 தடவை டச் பண்றாங்க. அம்மா ஒரு தடவை டச் பண்ணுங்க லைட்டா. ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10, சி என்றால் வாயு நமது உடம்பை இயக்கி கொண்டிருக்கும். தசவாயுக்களை தவத்தால் ஏகமாக்கும் போது நமது சுழுமுனை வாசல் திறக்கிறது. இதைத்தான் சொர்க்க வாசல் திறக்கிறது என்பர். சுழுமுனை வாசல் திறந்து உள்ளே சென்றவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. இதைதான் ஏகாதசியில் விரதம் இருந்தால் இறந்த பிறகு சொர்க்கம் கிடைக்கும் என்பது ஆத்ம நமஸ்காரம். இது நேத்து கிடைச்சதுங்க ஐயா. சரி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு ரொம்ப 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 அற்புதமான விளக்கம்மா. ரொம்ப அற்புதமான விளக்கம். அப்ப சொர்க்கவாசல நமக்குள்ளதான் திறக்கணும். இது போய் அங்க எல்லாரும் போய் சொர்க்கவாசல் வழியா உள்ள போயிட்டு வெளியே அதுல ஒரு பலனும் இல்லைங்கிறது நீங்க இந்த விளக்கத்துல கிடைக்குது. இது எங்க கிடைச்சது இந்த விளக்கம்? இன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சதுங்க ஐயா. இன்னும் நாளைக்கு கேக்குறேங்க ஐயா. சரி, நல்ல நல்ல விளக்கம். இதுதான் உண்மை. இங்க நமக்குள்ளாக அது திறக்கணுமே தவிர அதை நம்ம கதவை திறந்து வச்சுட்டு இதெல்லாம் சடங்காக மட்டும் செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் எந்த பலனும் இல்லை. நன்றி ஐயா. அப்புறம் எனக்கு சரி நீங்க இந்த சங்கல்பம் ஒரே வாட்டி சொல்றீங்களேன்ட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறமா அந்த தெளிவும் எனக்கு கிடைச்சதுங்க ஐயா. மேல்மானம் அடிமானம் இருந்ததுனால நம்ம எல்லாமே அடிமானம் போயிட்டோம். அதனால ஒரு சங்கல்பம் போதும். இல்லங்கம்மா, நானும் சசிகுமார் ஐயா பேசணும். அதாவது நீ எல்லா தவமும் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன வேணுமோ அது இறைநிலை கொடுக்கும். இது சங்கல்பம் எடுத்து நம்ம கேட்கணுமா? அப்ப ஒரு தடவை கூட கேட்க வேண்டாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதை கேட்காமே விட்டாலும் உங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டப்படுமேன்னு ஒரு தடவை சொல்லி வேற ஒண்ணு இல்லை. அது கேட்கணும்னு தேவையில்லைங்கம்மா. அது கொடுக்கும், அது கிடைக்கும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி 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 அம்மா. தேன்மொழியம்மா வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? நிறைவு செய்யலாங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறந்ததொரு நித்யானந்த தவ விளக்கம் இன்று நமக்கு அனைவருக்குமே பல புரிதல்களை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தெளிவான சிந்தனை உரை அளித்த இறைஞான ஆசிரியர் ஐயா அவர்களை மீண்டும் வாழ்த்துவோம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.